ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லி இருக்கிறேன். பவுல் சொல்றார், என்னை குறித்து நான் மேன்மைப்படுறது எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. நான் கர்த்தர் மாதிரி ஒரு பெரிய ஆளே கிடையாது. கர்த்தர் என் மேலே கர்த்தர் எனக்கு அருளி அவருடைய தரிசனங்களையும் அவர் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நான் கர்த்தரை குறித்து தான் மேன்மைப்படுவேன். கர்த்தருக்கு என்ன சொல்கிறோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். நான் என்னை குறித்து ஒரு நாள் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட சொல்லி அதாவது பவுல் அங்கே இருக்கிற கொரிந்திய ஜனங்கள் சபைகளுக்கு சொல்கிறாரு. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் தன்னை மேன்மை பாராட்டினார். அவர் பார்த்தீங்கன்னா பிலிப்பியரில் சொல்ல போகிறான், பெஞ்சமின் கோத்தினா ரோம பிரஜை, நான் நான் யூத, நான் பரிசு, நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபிலன் ஆசிரியர் படித்தேன். அதாவது என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது. அவர் பயங்கரமாக தன்னை மேன்மை பாராட்டினாள். அதுக்கப்புறம் கர்த்தருடைய அன்பு பவுலுக்கு வைக்கப்படாது. அதுக்கப்புறம் பவுல் கர்த்தர் பக்கமாக திரும்பின போது அதுக்கப்புறம் பவுல் சொல்கிறார், என்ன மேன்மை பாராட்ட எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. எல்லா மேன்மைக்கு காரணம் அவரு தான். அவர் எனக்கு என்ன சொல்கிறோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வார்த்தை நீங்கள் அதை செய்யும்போது நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் நன்மை பெறுவீங்க. ஏன்னா என் வாழ்க்கை நன்மை பெற்றேன், நீங்களும் நன்மை பெறுவீங்க சொல்லி அழகாக பவுல் அங்கே இருக்க கொரிந்திய ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் சரி நம்மளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, நம்ம அதாவது என்கிட்ட எல்லாவற்றையும் இருக்குது அது சொல்லி நம்ம ஒரு நாளும் சரி நம்மளை குறித்து ஒரு நாள் மேன்மை பாராட்டக்கூடாது. எந்த சூழ்நிலை நம்ம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நிச்சயமாக அவரு நம்மளை உயர்த்துவார். அதாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கருத்துக்குள் நீங்கள் அடங்கியிருந்து நீங்கள் கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்தி உங்கள் தலையை நிமிர செய்வார். ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவன். சங்கீதாவில் சொல்கிறார், சில ரதங்களை குறித்து சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நானும் என் கத்தாதி கர்த்தர் என் தேவாதி தேவன் அவர் நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட சொல்லி சங்கீதாவை சொல்கிறேன். ஏன்னா சங்கீதாவது எந்த அளவுக்கு கர்த்தர் அவர் மேன்மை பாராட்ட, எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார் அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை பெற்றார். கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனமும் பயந்தாங்க. ஒருத்தவங்க கூட கோலியாத்தில் யுத்தம் பண்ண ஒருத்த கூட போக முடியல. ஏன்னா அவன் பயங்கரமாக ஒரு பலசாலி. ஆனால் தாவீது சொல்கிறான், நான் போய் யுத்தம் பண்ணுறேன், தேவன் என்னோட கூட இருப்பார். சிங்கத்தை அடிக்க ஏசப்பா எனக்கு பலன் கொடுத்தாரு, கரடி அடிக்க பலன் கொடுத்தாரு. இந்த விருத சேதனை இல்லாத பெலிஸ்தன் எனக்கு ஏமாத்திரான், ஏசப்பா இவனவேலு எனக்கு பலன் கொடுப்பா சொல்லி தாவீது கர்த்தருடைய நாமத்தில் போய் ஜெயத்தை பெற்றார். ஏன்னா தாவீது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரி கர்த்தரை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார். அந்த மேன்மை தான் பார்த்தீங்கன்னா தாவீதை கர்த்தரை உயர்த்தினார். இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி நம்ம ஒரு நாள் நம்மளை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நம்ம கர்த்தரை குறித்து நம்ம எப்பவுமே மேன்மையை பாராட்டும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பவுல் ஏசப்பா ஒருபோதும் கைவிடலை. ஏன்னா பவுல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். பவுல் ஒருபோதும் கைவிடலை. நீங்களும் இந்த ஏசப்பா விசுவாசி ஏசப்பா மேல் நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களையே மேன்மைப்படுத்துவார், உங்களையே உயர்த்துவார். அவர் உயர்த்த வரைக்கும் நீங்கள் அவர் கரத்துக்குள்ளே அடங்கிடுங்க. ஆமீன்.